வணக்கம். இன்னைக்கு நாம் ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ப்னா என்ன? ஸோ வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன். ஆக்ஷன்னா அது ஒரு செயல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ ஈட்டிங், ஓகே, இல்லைன்னா ஜாகிங், டான்ஸிங், ஓகே, இது எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ். ஓகே, இப்போ டென்ஸ்னா என்ன? டென்ஸ் வந்து இட் டாக்ஸ் அபவுட் த டைம். ஓகே, ஸோ அது வந்து பாஸ்ட் பற்றி பேசும், ஓகே, இல்லைன்னா ஃப்யூச்சர் பற்றி பேசும், இல்லைன்னா ப்ரெசென்ட் பற்றி பேசும். இதுதான் வந்து டென்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ரெசென்ட் சிம்பிள் டென்ஸ் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போவோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு விஷயம் கவனிங்க. இந்த வீடியோவில் நான் இந்த verb to be and also இந்த verb to have, ஓகே, இந்த verbs பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து நான் பேசலை. ஓகே, ஸோ we are not talking about verb to be and verb to have, okay, in this video. ஸோ இந்த present simple tense வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோன்னா, ஸோ நம்ம வந்து ரொட்டீனாக செய்யக்கூடிய சில ஆக்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த ப்ரெசென்ட் சிம்பிள் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொட்டீன் என்ன? ஸோ ரொட்டீன்னா நம்ம வந்து அடிக்கடி இல்லைன்னா நம்ம வந்து நிறைய வாட்டி செய்யக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ் தான் வந்து ரொட்டீன் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசும்போது நம்ம ப்ரெசென்ட் சிம்பிள் டென்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசும்போது சில வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ், ஓகே, இல்லைன்னா யூஷுவலி, இல்லைன்னா ஆஃபன், சம்டைம்ஸ், நெவர், every day, every morning, every afternoon, every year, every summer, on Saturdays, on the weekend, on Friday nights, in the morning, in winter. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ரொட்டீன் பற்றி நம்ம பேசும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அது கூட நம்ம வந்து ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசும்போது நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ இங்கே சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வந்து ஓகே இங்கே இருக்குது. ஸோ நம்ம ப்ரெசென்ட் சிம்பிள் அந்த ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் பற்றி நம்ம இப்படி வந்து அந்த சென்டென்ஸ் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா we eat eggs on toast on Saturday morning. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா ஈட் வந்து அது ஒரு சிம்பிள் வேர்ப். ஓகே, ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து அது ஒரு ரொட்டீன். ஓகே, ஸோ இது ஒரு ரொட்டீனான ஒரு ஆக்ஷன். ஓகே, ஸோ ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசும்போது ப்ரெசென்ட் சிம்பிள் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் she goes to Melbourne for a holiday. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எவ்ரி இயர் இஸ் ஆல்சோ a routine. ஓகே, அண்ட் கோஸ் வந்து இட் இஸ் அந்த ப்ரெசென்ட் சிம்பிள் வேர்ப். அதே மாதிரி ஐ யூஸ்வலி ரிலாக்ஸ் இன் தி ஈவினிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசும்போது நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ப்ரெசென்ட் சிம்பிள் டென்ஸ் வந்து ஃபேக்ட்ஸ் பற்றி பேசும்போது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபேக்ட்னா என்ன? ஃபேக்ட்னா அது ஒரு உண்மை, இல்லைன்னா அது ஒரு ட்ரூத். ஓகே, ஸோ அந்த ஃபேக்ட்ஸை பற்றி பேசும்போது கூட நம்ம ப்ரெசென்ட் சிம்பிள் டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் சாக்லேட். ஓகே, ஸோ அதே மாதிரி வாட்டர் பாயில்ஸ் at 100 degrees. ஓகே, இல்லைன்னா ஐ ஃபீல் ஹாப்பி. ஓகே, ஸோ இன்னும் சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம பேசும்போது ப்ரெசென்ட் சிம்பிள் டென்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹீ ஷீ இட். ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸோ தீஸ் ஆர் லைக் டிஃப்ரெண்ட். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஓகே, ஏன்னா நம்ம ப்ரெசென்ட் சிம்பிள் டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஹீ இல்லைன்னா ஷீ இல்லைன்னா இட் இருந்தால் நம்ம அந்த ப்ரெசென்ட் சிம்பிள் வேர்பில் வந்து வி ஹாவ் டு ஆட் எஸ். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வந்து ஐ இருந்துச்சுன்னா ஐ வாக். ஓகே, இல்லைன்னா யூ வாக், இல்லைன்னா வி வாக், இல்லைன்னா தே வாக். ஆனால் if the subject is he she it அப்போ என்ன ஆகும்னா he walks இல்லைன்னா she walks. ஓகே, இல்லைன்னா it walks. ஓகே, so he she it. ஓகே, so these are different. and in present simple tense நம்ம என்ன செய்யணும், அந்த வேர்புக்கு பக்கத்தில் நம்ம எஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த he she itக்கு வந்து ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ் வந்து ஸோ வி ஹாவ் டு ஆட் எஸ். ஓகே, சப்ஜெக்ட் வந்து he இல்லைன்னா she இல்லைன்னா இட் வந்தாலே மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ்க்கு வந்து நம்ம என்ன செய்யணும், எஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈட். ஸோ ஈட் வந்து இட் இஸ் ஏ பேஸ் வேர்ப். ஓகே, அதோட ப்ரெசென்ட் சிம்பிள் ஃபார்ம் வந்து ஈட்ஸ். எப்போனா இஃப் த சப்ஜெக்ட் இஸ் he she or it. அதே மாதிரி ஸ்லீப், ஸ்லீப்போட ப்ரெசென்ட் சிம்பிள் ஃபார்ம் ஸ்லீப்ஸ். குக், தென் குக்ஸ். வாக், வாக்ஸ். இது எப்போனா இஃப் த சப்ஜெக்ட் இஸ் he she it. இங்கே இஃப் த சப்ஜெக்ட் இஸ் he she it. ஓகே, ஆனால் அந்த வேர்பில் வந்து இஃப் இட் ஹேஸ் ஏ கான்சனன்ட் ப்ளஸ் ஒய். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து he she it. ஓகே, ஆனால் வேர்ப் வந்து இட் ஹேஸ் ஏ கான்சனன்ட் ப்ளஸ் ஒய். ஓகே, இப்போ ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன் இங்கிலீஷ் வந்து வி ஹாவ் லைக் 26 alphabets. ரைட், அந்த 26 alphabets there are 5 vowels. Okay, and the remaining okay 21 வந்து so they are consonants. Okay, so a e I o u, so these are vowels and the remaining 21 and the b c d இது எல்லாமே வந்து consonants. Okay, so இப்போ if a verb has a consonant plus y. okay, இங்கே பார்த்தீங்கன்னா so study. ஓகே, அந்த கடைசி ரெண்டு லெட்டர் பார்த்தீங்கன்னா டி வந்து இட் இஸ் ஏ கான்சனன்ட். ஓகே, ப்ளஸ் ஒய். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஒய்யை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து வி ஹாவ் டு ஆட் ஐஇஎஸ். ஓகே, ஸோ ஸ்டடி வந்து என்ன ஆகிடும், இட் பிகம்ஸ் ஸ்டடீஸ். இது எப்போ இஃப் த சப்ஜெக்ட் இஸ் he she it. ஓகே, இஃப் த சப்ஜெக்ட் இஸ் ஐ, இட் இஸ் ஐ ஸ்டடி ஆர் யூ ஸ்டடி. ஓகே, இல்லைன்னா வி ஸ்டடி. but if the subject is he she it, then he studies, she studies, இல்லைன்னா இந்த மாதிரி it studies. அதே மாதிரி cryனா கான்சனன்ட் வந்து r is a consonant plus y, so cries. அதே மாதிரி worry, so worries. okay, so I cry, you cry, but he cries, she cries. okay, so அந்த மாதிரி இந்த he she it வந்து சப்ஜெக்ட் இருந்தால் அந்த வேர்பில் வந்து கான்சனன்ட் ப்ளஸ் ஒய் இருந்துச்சுன்னா we have to remove y and add ies. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே சப்ஜெக்ட் he she it, ஆனால் அந்த verb has a vowel plus y. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ப்ளே, ப்ளேயில் வந்து a is a vowel plus y. ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும், we just have to add yes. okay, so I play, you play, but he plays, she plays. I enjoy, you enjoy. okay, and he enjoys, she enjoys. அதே மாதிரி I stay, you stay, but he stays, she stays. okay, so அடுத்தது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
சப்ஜெக்ட் வந்து he she it. ஆனால் அந்த verbs வந்து அது கடைசி லெட்டர் பார்த்தீங்கன்னா ஓ. ஓகே, இது என்ன எஸ், இது என்ன சிஹெச், இது என்ன எஸ்ஹெச், இது என்ன ஜெட், இது என்ன எக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னா அந்த கடைசியாக வந்து இஎஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, எப்போனா இஃப் த சப்ஜெக்ட் இஸ் he she it. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கோ, யூ கோ. ஆனால் he goes, she goes. அதே மாதிரி I kiss or you kiss. But if the subject is he, she or it, he kisses or she kisses. அதே மாதிரி watch. Okay, I watch, you watch. But if the subject is he, she or it, it is he watches, she watches. அதே மாதிரி wash. I wash, you wash. But he watches, or sorry, he washes, இல்லைன்னா she washes. அதே மாதிரி buzz. Okay, so I buzz, you buzz. But if the subject is he, she, it, then he buzzes, she buzzes, இல்லைன்னா it buzzes. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ் verbs வந்து ஸோ அது என்னென்னா we use for routine actions. ஸோ routine என்ன, routine is an action that we do okay on a regular basis. நம்ம வந்து அடிக்கடி நம்ம செய்வோம், இல்லைன்னா அது வந்து நம்ம நிறைய வாட்டி அதை வந்து நம்ம செய்வோம். அதுதான் வந்து ஒரு routine action. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.